டேய், அடுத்து சன் பிக்சர்ஸ் என்கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்காங்கடா. தலைவர் தளபதிக்கு அப்புறம் என்கிட்ட தான் கால் ஷீட் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தலைவர் தளபதிக்கு அப்புறம் நான் தான் சன் பிக்சர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கு. என்னது, நமக்கு முன்னாடியே ராகவா லாரன்ஸா? டேய் ஆமாடா, ராகவா லாரன்ஸ் இப்ப மக்கள் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னை இப்பவே ஃபேன்ஸ் எல்லாம் அடுத்த தளபதினு சொல்றாங்க. அடுத்த தளபதி நான் தான், அதனாலதான் அவர் பண்ண படம் மாதிரியே பண்ணிட்டு வரேன். சரி, இப்ப இந்த சன் பிக்சர்ஸ் படத்துக்கு யாரோட டைரக்டரா போடலாம்? பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு எடுத்த படம் சரியா போகல. இப்ப யார் டைரக்டரா புக் பண்ணலாம்? நம்ம பாண்டியராஜ் அண்ணன். ஏற்கனவே அண்ணனுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையில பேசுறது இல்ல. இந்த படம் மூலமா அண்ணனோட சமாதானம் ஆயிட வேண்டிதான். கடைக்குட்டி சிங்கமும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆயிடுச்சு. அவரையே புக் பண்ணிடலாம். இரு, உடனே அவரை புக் பண்ணிடுறேன். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன், நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கடைக்குட்டி சிங்கம் பார்த்தேன், சூரியண்ண காமெடி செம்மையா இருந்துச்சு. அப்புறம் நான் சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்றேன், அதுக்கு நீங்க தான் டைரக்டர். என்னது, கார்த்தி வச்சு கடைக்குட்டி சிங்கம் 2 பண்ண போறீங்களா? அண்ணா, அந்த படத்தை டிராப் பண்ணிட்டு வாங்கின. கடைக்குட்டி சிங்கம் 2ஓட கதைய வேற டைட்டில் வச்சு சன் பிக்சர்ஸ்க்கு நாம பண்ணிடலாம். நீங்க வாங்க. இது வில்லேஜ் சப்ஜெக்ட், அப்ப சூரியண்ண காமெடினா போட்டுக்கலாம். ஆமாண்ணா, வில்லேஜ் சப்ஜெக்டா இருந்தா நம்ம சூரியண்ண காமெடி, இதுவே சிட்டி சப்ஜெக்டா இருந்தா நம்ம சதீஷோட காமெடி, அவ்வளவுதான். அதே மாதிரி சிட்டி சப்ஜெக்ட்னா அனிருத், வில்லேஜ் சப்ஜெக்ட்னா டிஇமான் அண்ணன். இந்த படத்துக்கு டிஇமான் அண்ணனை புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆமாண்ணா, சூரிய போட்டுக்கலாம். ஏன்னா தமிழ் சினிமால சூரியும் சதீஷ் தவிர வேற எந்த காமெடியும் இல்லைல்ல. யோகி பாபா, சரிண்ணா, அவரையும் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் படம் டைட்டில் எங்க வீட்டு பிள்ளை, எம்ஜிஆர் படம் டைட்டில் வச்சிருங்க. என்னது, டைட்டில் கிடைக்காதா? அப்ப நம்ம வீட்டு பிள்ளை அப்படி வச்சிருங்க. டேய், என்னடா ஃபர்ஸ்ட் லுக் இது? இத பார்த்தா மூவி போஸ்டர் மாதிரி இல்லடா, ஏதோ ஜீ தமிழ்ல வர சீரியல் போஸ்டர் மாதிரி இருக்குடா. என்னடா ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணிருக்கீங்க? போன செப்டம்பர்ல வந்த சீமராஜா ஓல்டன் தான் இந்த செப்டம்பர்ல ஒரு ஹிட் படம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இதையும் ஃபிளாப் பண்ணிடாதீங்களா? ஐயோ, டைட்டில் லோகோ கூட சீமராஜா டைட்டில் லோகோ மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. படம் உருப்பட்ட மாதிரி தான்டா. சரி விடு, சன் பிக்சர்ஸ் இருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை படத்தோட ப்ரோமோ போட்டு படத்தை ஹிட் பண்ணிடுவாங்க.